வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தேர்தலுக்கு பின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜினாமா. 85% தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்தமாக வாக்குப்பதிவுகளை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஆட்சியை அமைக்க முடியாது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அதேபோல் அதிமுக 11வது முறை தோல்வியை தழுவினால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் காரணமாக இருப்பார். ஏனென்றால் ஒரு கட்சி தொடர்ச்சியாக தோல்வியை தழுவுகிறது என்றால் முதலில் உட்கட்டமைப்பு சரியில்லை. அதை தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடியின் செயல்பாடு சரியில்லை என்ற நிர்வாகிகளது அழுத்தம் எடப்பாடி பழனிசாமியின் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கும் அளவிற்கு மாறும். ஏனென்றால் ஒரு தலைவன் என்பவன் தொண்டர்களையும் மக்களையும் வெற்றிப்பாதை நோக்கி செல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதிமுக தமிழகத்தில் பிரதான கட்சியாக முதலிடத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது கடந்த தேர்தல்களில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தொடர்ச்சியான தோல்விகள் மட்டும்தான். மே 4ஆம் தேதி அதிமுக தோல்வியை தழுவினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. தேர்தலுக்கு பின் வெளியாகின்ற கருத்து கணிப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயம் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும். ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் 2வது முறை ஆட்சி அமைப்பதற்கான சூழல்தான் இருக்கிறது. அதிமுகவின் ஓட்டுக்கள் டிவிகேவிற்கும் நாம் தமிழருக்கும் சென்றுவிட்டது. சசிகலாவிற்கும் ஆதரவுகள் பெருமளவில் அங்கு சென்றுவிட்டது. இதனால் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு என்பது இந்த முறை மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திக்கக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகளால் தான் இந்த தோல்வி என்பது அதிமுகவின் தொண்டர்களால் பேசப்படுகிறது. தேர்தலுக்கு பின் கருத்து கணிப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜினாமா செய்தால்தான் வருகின்ற தேர்தல்களிலாவது அதிமுக வெற்றி பாதைக்கு செல்லும். இனியும் எடப்பாடியை நம்பினால் நிச்சயம் தோல்வி என்பது மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்துவிடும். இதிலிருந்து நிச்சயமாக வெற்றியடைய வேண்டும் என்றால் அதிமுகவில் உள்ள அனைத்து பொறுப்புகளிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். தகுதியில்லாத ஒருவரை தலைமை இடத்தில் வைத்தால் வெற்றி பாதைக்கு எப்படி கொண்டு செல்ல முடியும்? தோல்வியை நோக்கிதானே கொண்டு செல்ல முடியும் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியின் பாதையில்தான் தற்பொழுது வரை சென்று வருகிறார். எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்யலாமா வேண்டாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.